ಅಧಿಕೃತ ಅಭ್ಯರ್ಥಿ ಗೌತಮ್ ಕೈ ಚಿಹ್ನೆಗೆ ನಿಮ್ಮ ಮತವನ್ನು ಹಾಕಿ ಅಭ್ಯರ್ಥಿಯನ್ನು ಗೆಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡ್ಕೊಳ್ತೀನಿ. நான் ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் ஓட்டு காங்கிரஸ் பார்ட்டிக்கு ராகுல் காந்திக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா யூத்ஸ்க்கும் வாலிபர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட். All my youngsters, youths, students to cast your vote for Congress party and support the Rahul Gandhi leadership and future. I think he is the best person to take everyone along with him. So kindly support the Congress party and cast your vote for Congress party. ಅಭ್ಯರ್ಥಿ ಗೌತಮ್ ಕೈ ಚಿಹ್ನೆಗೆ ನಿಮ್ಮ ಮತವನ್ನು ಹಾಕಿ ಅಭ್ಯರ್ಥಿಯನ್ನು ಗೆಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ವನಾ ನಂಬರ್ ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ 1 கேண்டிடேட் கௌதம் வனா நம்பருக்கு தயவு செய்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் போடுது. கை சின்னத்துக்கு ஓட் போடுது. தங்கவயல் மக்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் இருக்குது. கேஜிஎஃப் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷமாக நாங்கள் எந்த டெவலப்மெண்ட் கூட பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற டைமில் நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. 5 கேரண்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. வீடாக ஒரு பெனிஃபிட் இருக்குது. 2000 ருபீஸ் கிரகலட்சுமி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. 10 kg அரிசி காசு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருக்காங்க. பஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. எல்லா கான்ஸ்டிடுவன்சிஸில் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேஜிஎஃப் தங்கவயலுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. 1000 ஏக்கரை இடம் கண்டுபிடிச்சி பிஎம்எல்ல யூட்டிலைஸ் ஆகாத இருக்கிற 1000 ஏக்கரை லேண்ட் கண்டுபிடிச்சி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதை ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த லேண்டு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்க்கு ரிசர்வ் பண்ணி 23 crores அமௌண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது இண்டஸ்ட்ரியல் கேடிபிக்கு லேண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 acres லேண்டு நாளைக்கு ஒரு 6 monthஸில் டெண்டர் போட்டு கண்டிப்பாக அங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. நல்ல கம்பெனிஸ், நேஷ்னல் கம்பெனிஸ், இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே எமர்ஜ் ஆக முடியும். ஒரு வீடுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் யோசனை பண்ணுங்கள், எந்த கவர்மெண்ட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் கேஜிஎஃப் தங்கவயல் மக்களுக்காக பண்ணியிருக்காங்க, எந்த கவர்மெண்ட் மூலமாக இந்த எல்லாம் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். பெமெல்லாம் கூட இப்போ நாங்கள் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். பெமெல்லாம் இப்போ நாங்கள் மைனிங்கில் வேலை பண்ணியிருக்கிறோம். பெமெல் பிஜிஎம்எல்ல வேலை பண்ணியிருக்கிறோம். மைனிங்கில் வேலை பண்ணியிருக்கிற எத்தனோ எக்ஸ் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, எஸ்டிபிபி எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. யாருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. மைன்ஸில் வேலை பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சைட் இல்லை, அவர் ப்ராப்ளம்ஸ் யாருமே சால்வ் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட யாருமே 10 வருஷமாக 20 வருஷமாக அவர் என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட கோர்ட்டில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கவர்மெண்ட் கூட ஏதோ ஒரே ஸ்டெப் எடுத்து அவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆனால் அவருக்கு இப்போது இருக்கிற மைன்ஸ் வீடு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அரியர் செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஆனால் சென்ட்ரலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால், காங்கிரஸோட எம்பி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். உங்கள் ப்ராப்ளம் பற்றி நாங்கள் பேச முடியும். இங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் மைன்ஸ் தங்கவயல் மக்களில் மைன்ஸ் வீடு ப்ராப்ளம் இருக்கட்டும், எஸ்டிபிபி எம்ப்ளாயி ப்ராப்ளம் இருக்கட்டும், அரியர்ஸ் இருக்கட்டும், கிராச்சுட்டி அமௌண்ட் இருக்கட்டும், அது என்ன பெண்டிங் இருக்குதோ அதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாங்க பவருக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் பேச முடியும். உங்கள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். யாருக்கு இத்தனை வருஷமாக ஒரு பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பொசிஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த மைன்ஸ் வீடு சொந்த ஆக முடியாது. அது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக முனிசிபாலிட்டி மூலமாக ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சென்ட்ரலில் வந்தால் கண்டிப்பாக உங்கள் எம்எல்ஏ, அங்கே இருக்கிற எம்பி, கோலார் தங்கவயலில் இருக்கிற எம்பி 2 பேரும் ஒரே பார்ட்டி இருந்தால் உங்கள் ப்ராப்ளம் பற்றி நாங்கள் பேச முடியும்.
யாருக்கு இத்தனை வருஷமாக மைண்ட்ஸ் மக்களுக்கு ஒரு நல்ல சைட் இல்லாத டைமில், ஒரு வேலை இல்லாத இருக்கிற டைமில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஒரு வீடு கூட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஐ பண்ணியிருக்கிற மக்களுக்கு, டிப்ளமோ பண்ணியிருக்கிற மக்களுக்கு, இன்ஜினியர் பண்ணியிருக்கிற கிராஜுவேட்ஸ் யாரே இருக்கட்டும், கிராஜுவேட்ஸ்க்கு உங்களுக்கு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு ஹெல்ப் ஆகுது. அதனால் சென்ட்ரலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நாங்கள் பேச முடியும், மைன்ஸ் வீடை பற்றி பேச முடியும், எஸ்டிபிபி எம்ப்ளாயீஸ் பற்றி பேச முடியும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் பேசி இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் பேச முடியும் அங்கே கவர்மெண்ட்டில். அது இல்லாத டைம் தான் உங்களுக்காக ஒரு புதுசு சைட்டோ இல்லை ஒரு 200 ஏக்கர்ஸ் 500 ஏக்கர்ஸ் பிஜிஎம்எல் லேண்டை ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு லேவட் மாதிரி யாருக்கு சின்ன சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, ஓட்டி வீட்டில் ஷீட்டு வீட்டில் இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு சைட் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து நாங்கள் வேடிக்கொண்டேன், கண்டிப்பாக நீங்கள்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் போடுங்க. நம்பர் ವಿಜಯ ಕ್ಷೇತ್ರದ ಜನತೆಗೆ ಚುನಾವಣೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಲೋಕಸಭೆ ಚುನಾವಣೆ ಬಂದಿದೆ. ಅಧಿಕೃತವಾಗಿ ಅಭ್ಯರ್ಥಿ ಕೂಡ ಇವಾಗ ಪ್ರಚಾರದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಚುನಾವಣೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಕ್ಷೇತ್ರದ ಜನತೆಯನ್ನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ, ಚುನಾವಣೆನ ಯಾವ ರೀತಿ ನೋಡಬೇಕು ಮತ್ತು ಕ್ಷೇತ್ರದ ಅಭಿವೃದ್ಧಿ ನಾಳೆ ಆಗಬೇಕು ಅಂತಂದರೆ ಯಾವ ನಿರ್ಧಾರ ತಗೋಬೇಕು, ಮತದಾರರ ಪ್ರಭುಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಶಕ್ತಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದರೆ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಕೂಡ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ. ಕ್ಷೇತ್ರ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಾಗ ಏನು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ KGF ಕ್ಷೇತ್ರನ ಗಡಿ ಭಾಗದಲ್ಲಿರುವಂಥ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಒತ್ತು ಕೊಟ್ಟಿದೆ, ಸಹಾಯ ಮಾಡಿದೆ, ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ನಡ್ಕೊಂಡಿದೆ ಅಂತ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಮತದಾರರಿಗೆ ನಿಮಗೆ ಆದದ್ದು ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ನನಗೆ 2 ಸತಿ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದೀರಾ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಾಗ, ದೂರದೃಷ್ಟಿಯಿಂದ ಕಷ್ಟಪಟ್ಟಾಗ ನನಗೆ 6 ವರ್ಷಗಳ ಸತತವಾಗಿರುವಂಥ ಪ್ರಯತ್ನದಲ್ಲಿ ನಾನು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ ಮಾಡಲೇಬೇಕು ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಕಳೆದ 5 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದು. ಮತ್ತು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಬಂದು 10 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಈಗ 10 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಸಹಕಾರ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದಾಗ, ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದಾದಮೇಲೆ ಏನು ಬೆಮೆಲಿಂದ ವಾಪಸ್ ಉಳಿದಿದ್ದಂಥ 900 ಏಕರ್ಸ್ ಜಾಗನ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ಗೆ ಕ್ಯಾಬಿನೆಟಲ್ಲಿ ರಿಸರ್ವ್ ಮಾಡ್ತಾರೆ. ರಿಸರ್ವ್ ಮಾಡಾದಮೇಲೆ ರೆವಿನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ 23 crores ಅಮೌಂಟ್ನ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿ KDBಗೆ ಆ ಜಾಗ 993 ಏಕರ್ಸ್ ಜಾಗನ KDBಗೆ ಹಸ್ತಾಂತರ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಹಿಸ್ಟ್ರಿ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿರುವಂಥದ್ದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಾಗ ಮಾತ್ರ ಈ ಕೆಲಸಗಳನ್ನ ನಾನು ಮಾಡ್ಸೋಕ್ಕಾಗಿದೆ. KGF ಜನತೆಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೂ ಉದ್ಯೋಗ ಸಿಗುವಂಥ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೆಲಸ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಮಾಡಿದೆ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆಲ್ಲ. ಅದು ದಾಖಲೆಗಳು ಕೂಡ ಕೊಡ್ತೀನಿ. ಈ 50 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಯಾರೂ ಕೂಡ ಮಾಡೋಕ್ಕೂ ಆಗಲಿಲ್ಲ, ಮುಂದೆ ಮಾಡೋಕ್ಕೂ ಆಗಲ್ಲ ಯಾರಿಂದನೂ ಕೂಡ. ಯಾಕೆ KGF ನಾಳೆ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ ಅಥವಾ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಹಬ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಂದರೆ, ಆ ಕಡೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೂ 100 ಕಿಲೋಮೀಟರ್ಸಲ್ಲಿ ಏರ್ಪೋರ್ಟ್ ಇದೆ, ಈ ಕಡೆ ಚೆನ್ನೈಗೂ 200 ಕಿಲೋಮೀಟರ್ಸಲ್ಲಿ ಪೋರ್ಟ್ ಇದೆ. ಇವೆರಡೂ ರೀಸನ್ನಿಂದ ಇಲ್ಲಿ KGFಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬರುವಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವತ್ತು 900 ಏಕರ್ಸ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ ಆಗಿದೆ. ನಾಳೆ 5000 ಏಕರ್ಸ್ ಕೂಡ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ನಂಬಿಕೆ ನನಗಿದೆ. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಕಂಪನೀಸ್ ಕೂಡ ಭಾಳ ಒಳ್ಳೆ ಕಂಪನೀಸ್ ಬರುತ್ತೆ. KDB ಅವರು ಇನ್ನೊಂದು 3 ಮಂತ್ಸಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ ಆಗಿದ್ದು ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತಲ್ಲೇ ಟೆಂಡರ್ ಫ್ಲೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಏರಿಯಾನ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ತುಂಬ ಕಂಪನೀಸ್ಗೆ, ಟಾಟಾ ಗ್ರೂಪ್ಸ್ಗೆ, ವಿಸ್ಟರ್ನ್ ಗ್ರೂಪ್ಸ್ಗೆ, ಒಳ್ಳೆ ಕಂಪನೀಸ್ಗೆ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಸರ್ಕಾರ ನಂಬಿದೆ. ಸರ್ಕಾರ ಬಂದಾದಮೇಲೆ ಭಾಳ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರನ್ನ, ರೈತರನ್ನ, ಬಡವ್ರನ್ನ ಕೆಲವೊಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ನ ಕೊಟ್ಟು ಖಂಡಿತವಾಗೂ ಪ್ರತಿ ಕುಟುಂಬನ ಕಾಪಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. ಅದಾದಮೇಲೆ ಕೇಂದ್ರದಲ್ಲೂ ಕೂಡ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಬರೋದೆ ಪ್ರತಿ ಕುಟುಂಬನ ಪೋಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ 1 ಲಕ್ಷ
ಒಂದು ಕುಟುಂಬನ, ರೈತರ ಎಲ್ಲ ಸಾಲ ಯಾವುದೇ ಬ್ಯಾಂಕ್ಸಲ್ಲಿ ಸಾಲ ಮಾಡಿದರೂ ಕೂಡ 2 ಲಕ್ಷದವರೆಗೂ ಸಾಲ ಮನ್ನಾ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಭಾಳ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು. ಇವತ್ತು ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮನೆ ಮನೆಗೂ ಮುಟ್ತಾ ಇದೆ. ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಬರೋವಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಮತ್ತು ನೀವೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಾಗ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ತರ್ತಾರೆ. ಅದು ಬಡವ್ರನ್ನ, ರೈತರನ್ನ, ಕಾರ್ಮಿಕರನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನುವಂಥ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಕೂಡ ಮನಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಓಟನ್ನು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಬೇಡ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ.